ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு வந்து 2ஆம் இடத்திலேயே வந்து நீடித்திருக்கிறார். சனி 11ஆம் இடத்துல அருமையாக நீடித்திருக்கிறார். 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும். எந்த ஒரு மாற்றமும் மே மாதம் நடக்கப் போகிறதில்லை. எந்த ஒரு பயிற்சியும் நடக்கப் போகிறதில்லை. ஆண்டு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் முதல் வாரத்தில் தான் குரு பயிற்சி ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். மே மாதத்தில் ஒன்றும் மாற்றங்கள் இல்லை, பயிற்சிகள் கிடையாது. அதே சமயத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓட அதிபதி சுக்கிரன், அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்துங்க ராசிக்குள்ளேயே இருப்பது மிகவும் அருமை. மாதம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது சுக்கிரன் வந்து ராசிக்குள்ளேயே இருக்கிறார். மாதத்தின் 3வது வாரம் 4வது வாரம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மே மந்த் தான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதுனத்துக்கு மாறுகிறார். ஸோ ராசி அதிபதியோட சஞ்சாரம் அருமையாக இருப்பது ஒரு அருமையான விஷயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே சமயத்தில் சூரியன் புதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார் முதல் 2 வாரம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வருவதும் அருமை. ஸோ அதே மாதிரி செவ்வாய் 11ஆம் இடத்துலேருந்து 2வது வாரம் 3வது வாரத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து 11ஆம் இடத்துக்கு வருகிறார், 12ஆம் இடத்துக்கு வரார். இது எல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா, நல்லாவே வந்து வேலை, தொழில், பணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மனசில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது. குடும்பத்தில் வந்து குதூகலம் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யங்கள் இருக்கும். குரு வேற 2ஆம் இடத்துலேருந்து நல்ல அமைப்பில் இருக்கிறார். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போன 6 மாதமாக இருந்ததோட மே மாதங்கள் சில விஷயங்கள், காதல் விஷயங்கள், குடும்பத்தில் மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, எதிர்பாலத்தின் மேலே கொஞ்சம் அன்பு பாராட்டுற மாதிரி, கொஞ்சம் புரிதல் அதிகமாகிற மாதிரி, சில விஷயங்கள் நல்லது நடக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் கெயின் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. சுக்கிரன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் ராசிக்குள்ளேயே வந்து ஆட்சி பலத்தோடு இருப்பது மிகவும் அருமை. அதே சமயத்தில் சூரியனும் புதனும் ராஜோகாதிபதியாகிய புதனும் மாதத்தின் செகண்ட் ஹாஃப் வந்து ராசிக்குள்ளே வருவது மிகவும் அருமை. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து பல விஷயங்கள் நம்ம நாளாக காத்துட்டு இருக்கிற சில விஷயங்கள்லாம் டக்குன்னு நடந்துருச்சு சாமி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மே 2026 வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பொற்காலம்தான். ஏன்னா ராசி அதிபதி வந்து சனி பார்வை பெறாமல், ஆனால் என்ன இதில் 3ஆம் பார்வை சனி பார்வை பெறுகிறது. செவ்வாய் வேற சனியோட சேர்ந்துருக்கு. இதில் அதனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு சுமாராகவும், செகண்ட் ஹாஃப் வந்து இன்னுமே நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சில ரிலேஷன்ஷிப் விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பங்குதாரர் விஷயங்கள், குடும்பம் அமைதி, அதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து தீரும். ஆனால் கோயிங் ஃபார்வர்ட் செகண்ட் வீக்லேருந்து தேர்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்ல பேச்சப் ஆகிறது, இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் விலகிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது. சில வாகனத்தை பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, கார்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு மேனுவல் வண்டி வச்சுருக்கீங்கன்னா அதை கொடுத்து ஆட்டோமேட்டிக் வாங்குறது, பழைய வீட்டில் சில விஷயங்கள்லாம் மாற்றுறது, பழைய சோஃபா கொடுத்து மாற்றுறது, ஒரு புதுசாக மாடர்னான சில ஃபெசிலிட்டி வாங்குறது, கம்ஃபோர்ட் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி சில லோன் எடுத்து வாங்கிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கொடுக்கக்கூடிய, வசதிப்படுத்திக்கக்கூடிய, சொகுசை இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடிய, அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மே மாதம் 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு வருது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு டக்குன்னு திருமணம் நடக்கிறது, காதல் விஷயத்தில் ஒரு நல்ல டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் கைகூடுறது, அதே சமயத்தில் தொழிலில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டுருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, ஒரு நல்ல ஆர்டர் கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்களாக இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம், மாதத்தின் முதல் 2 வீக்ஸ் பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் சனியோடு சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பு, மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவிங்களை மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் வந்து அப்புறம் விலகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் 2026 நல்ல ஒரு அமைப்பாக வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். வருமானம், வர வேண்டிய பணம் வந்து 3rd 4th தான் வருது. இதுதான் வந்து ஒரு ரிஷபராசிக்கு பொதுவான பலன்கள் மே 2026 சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில். இது இன்னுமே துல்லியமாக நீங்கள் பார்க்கணும், என்ன மாதிரி தசாபுக்திகள் நடக்குது அப்படிங்கிறலாம் தெரிஞ்சு நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் போட்டு, நீங்கள் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுக்தி போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசுகிற கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார்,
என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த லக்னத்துக்கு யோகமான தசைகள் போயிட்டு இருக்காங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து இப்போ நம்ம பேசின பொது பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்களை எடுக்கலாம். இன்னுமே அதை வந்து நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த மாதிரி விஷயத்தை வந்து நமக்கு பிராப்தமாக இருக்குது, எந்த நேரத்தில் நமக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு, எதை எப்போது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிந்து கொண்டேமானால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளையும் செயல்பாடுகளையும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து வடிவமைத்து கொண்டு அது பிரகாரம் நம்ம வாழும் பொழுது தேவையற்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், தேவையற்ற ரெஸ்ட்லெஸ்னஸ், தேவையற்ற அதிருப்திகள், விரக்திகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து எது எப்போ நடக்குமோ அதை கரெக்டான நேரத்தில் கரெக்டான இதில் செஞ்சு எதையுமே நாம் அதிகமாகப்படுத்தி தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை செய்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடடா இது நமக்கு செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கரெக்டான பாத்துக்கு வரும்பொழுது நமக்கு பணமும் போச்சு, டைமும் போச்சு. நம்ம ஒன்றும் 1000 வருஷம் வாழ போகிறதில்ல. நல்ல ஒரு ஆயுசு இருந்தால் ஒரு 75-80 வருஷம் வாழும் பொழுது அது நம்ம வேலை தொழிலுங்கிறது ஒரு 30-40 வருஷம்தான் நம்ம வந்து உருப்படியாக பண்ண போகிறோம். அதில் வந்து நிறைய தவறுகளும் பிரச்சனைகளும் தேவையற்ற விஷயங்களும் நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய வளர்ச்சியை நாமளே தடுத்து நம்மளுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாக போய்விடும். அதற்காக நம்ம இந்திய வேத ஜோதிடமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு ஜாதகத்தை போட்டு பொது பலனையும் துல்லியமான பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது என்ன விஷயங்கள் எப்போ நடக்கும், எது டிலே ஆகும், எது வந்து நடக்கும், வேலையா, தொழிலா, அல்லது வெளிநாடா, உள்நாடா, அரசு உத்தியோகமா, ப்ரைவேட் செக்டாரா, எது நமக்கு செட் ஆகும், என்ன டொமைன் நமக்கு நல்லா இருக்குது, எந்த கிரகம் வலுவாக இருக்குது, எப்போ வந்து நமக்கு கல்யாணம் நடக்கும், எப்போ குழந்தை பெறும், எது மாதிரி விஷயத்தில் எப்போ பண்ணலாம், நமக்கு லேட் மேரேஜா, ஏர்லி மேரேஜா, காதல் திருமணமா, அரேஞ்ச் மேரேஜா, இது மாதிரி பிராப்தங்கள் நம்மளை காத்து கொண்டிருக்கிறதுங்கிறது துல்லியமாக எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரிஷபராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான 2வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில அதிகப்படியாக அன்போடையும் பாசத்தோடையும் இருக்கக்கூடியவர்கள் நம்ம இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ஒரு காளை மாடு உண்டான ஒரு குறியீடு தான். எப்படி ஒரு மாடு ஒரு உழைக்கிறதோ அந்த மாதிரியாக தன்னுடைய குடும்பத்திற்காக இரவு பகலாக உழைப்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அதாவது காளை மாடு தன்னுடைய வேலையை ஒழுங்கா செய்யும். அதாவது அதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் தன்னுடைய வேலையை ஒரு உழைப்பாக கருதி எல்லாருக்கும் அதற்குண்டான பலன்களையும் கொடுக்கக்கூடியது அந்த உருவத்தினுடைய வேலை, அந்த காளை மாட்டினுடைய வேலை. அப்படி இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கும் இதே மாதிரி தான். அதாவது தன்னுடைய உழைப்புனால மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவர்களை எப்போதுமே ஒரு பாசத்தோடையும் ஒரு அரவணைப்போடையும் வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள். இவர்களுக்கு மே மாதத்துல என்ன ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது, உங்களுக்கு நிறைய ஒரு வருமானங்கள் வரப்போகுது, நிறைய கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நீண்ட நாள் கடன், எவ்வளவோ ஒரு வருடங்களாக இருந்த கடன்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியும் 2ஆம் இடத்துல சேர போறார். அப்படி இருக்கும்போது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகள், நீண்ட நாளாக வரவேண்டிய பண வரவுகள், இது எல்லாமே இந்த மாதத்துல முழுமையாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். கேட்கறதுக்கே ரொம்ப ஆனந்தமாக இருக்கு மேடம். நிறைய விஷயங்கள்ல நாங்க பணத்தை கொடுத்துட்டு மாட்டிட்டு இருக்கிறோம், சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, நண்பர்கள் அப்படின்னு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி நாங்க பணத்தை கொடுத்தோம், கடைசி இன்னைக்கு நேரத்துக்கு எங்களுக்கு ஒரு அவசர தேவைக்கு அது கிடைக்காம நாங்க மாட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா
கண்டிப்பாக இந்த மாதத்துல முழுமையான அந்த பண வரவுகள் அப்படின்றது வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. உங்களுடைய ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி வருகிறார். அதாவது 4ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர், அதாவது சுகஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு பயிற்சியாகி வர்றதுனால வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன் அடைய போகுது. ரிஷபராசி என்பவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கடன்கள் அதிகப்படியாக இருக்கோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல கடன்கள் முழுமையாக அடைவதற்குண்டான ஒரு நேரம். இரண்டாவதாக உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு. நிறைய ரிஷபராசி என்பவர்கள் தன்னால மற்றவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்களே ஒழிய மற்றவர்கள்னால இவர்கள் வாழ்ந்த சரித்திரம் அப்படின்றது இருக்காது. சொல்ல போனா பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்களே இவர்களுக்கு வர வேண்டிய சொத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு தயங்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் சொல்லுவாங்க, இவர்களோட கூட பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தம்பி தங்கைகள் கஷ்டப்படுறாங்க, அவங்க அண்ணன் வந்து சரியா இல்ல, அவன் வாழ்க்கையில செட்டில் ஆகல, நீ வாழ்க்கையில செட்டில் ஆயிட்ட, இப்படி எல்லாம் மற்றவர்களை கம்பேர் பண்ணி இவர்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை நிராகரிக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருப்பாங்க. ஆனா இந்த மாதத்துல உங்களுக்குன்னு ஒரு சுயமாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம், நீண்ட நாள் கனவுனே சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சொத்து வாங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட நாள் கனவாக இருக்கும். இது நாள் வரைக்கும் வாங்கின சில விஷயங்கள் சொத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு கடமைக்காக செஞ்சிருப்பாங்க. எப்போ வாங்கக்கூடிய அந்த சொத்தினுடைய ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டு நீங்க பிரயாசப்பட்டு நமக்குன்னு ஒரு சொத்து இந்த சமுதாயத்துல இருக்கணும், ஏன்னா நம்மளை யார் யாரெல்லாம் ஏளனமாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்ற ஒரு கௌரவத்திற்காக வாங்கக்கூடிய ஒரு சொத்தாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை இழப்புகள் எல்லாமே சரியாயிடும். நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய தசாபுத்திகளின் அடிப்படையில பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து அங்கிருந்து பயிற்சியாகி இங்க வரக்கூடிய ஒரு தருணமாக எல்லாம் இருந்திருக்கும். அங்க அங்க வந்து வெளிநாட்டுல உங்களுக்கு வேலை நல்லாதான் போயிட்டு இருந்திருக்கும். திடீர்னு இருந்தாப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்டோபர் நவம்பர்ல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த வேலையில ஏதோ ஒரு சின்ன தொந்தரவுகள் வந்து அங்க வேலை இழப்புகள் ஏற்பட்டு அங்கிருந்து நீங்க உங்களுடைய சொந்த ஊருக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கும். இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஏன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த 1 வருடங்களாகவே கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலையில தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு உங்களுடைய வேலை இழப்புகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தசாபுத்திகளின் அடிப்படையில தான் அந்த மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கும். இப்போ இந்த மாதத்துல அந்த தசாபுத்திகளின் படி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட இந்த மாதத்துல முழுமையாக மாறக்கூடிய ஒரு தருணம். வெளிநாட்டுல வேலை கிடைக்காம திண்டாடுபவர்களுக்கு கூட இந்த மாதத்துல எளிமையாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் தான் பெரிய டார்கெட்டே. இந்த மே மாதத்துல கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல பதவி உயர்வுகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்க போகுது. ஏன்னா அதிகப்படியாக 1.5 வருடங்களாக பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான். இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பதவி உயர்வுகள் அரசாங்க உத்தியோகத்துல அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா விஆர்எஸ் வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்ற ஒரு தயக்கத்துல இருக்கிறவர்களுக்கு கூட ஒரு அந்த விஆர்எஸ் அமைப்பு ஒரு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த சில விஷயங்கள்ல கொஞ்சம் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த அரசாங்கத்துல உத்தியோகத்துல வேலை பார்க்கக்கூடியவர்கள் அந்த விஆர்எஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இதெல்லாமே சாதகமாக வரும். அதே சமயத்துல அந்த நீங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த நிறுவனம் மூலமாக உங்களுக்கு சில சலுகைகளும் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அது அரசாங்கமாக இருக்கலாம், தனியார் நிறுவனமாக இருக்கலாம், எந்த அமைப்புகளை சார்ந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அவர்கள் வேலை பார்க்கிற இடத்துல இருந்து சில சலுகைகளை பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. ஆக மொத்தத்துல இந்த ரிஷபராசி என்பவர்கள் நிறைய விஷயங்கள்ல வேலை ரீதியாகவும் சரி
சரி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பண வரவுகள் ரீதியாகவும் சரி, உங்களுடைய தன்மானம் ரீதியாக, உங்களுடைய சுயமரியாதை ரீதியாக நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த இடத்துல வரன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய கலத்தராதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வருகிறார். அதனால வெளியூர்ல பார்க்கக்கூடிய வரன்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இது கோச்சார நிலவரப்படிதான் இருக்கு. இந்த ஒரு 45 நாட்களுக்கு அந்த செவ்வாய் உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் வரனா நீங்க பார்க்கும்போது அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அடுத்து குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை அந்த குழந்தைகள் ஏற்று சம்மதித்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 1.5-2 வருடங்களுக்கு மேலாக இவர்கள் குழந்தை ரீதியான பிரச்சனை தான் நிறைய இருக்கு. குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து படிப்பு விஷயத்துல என்னுடைய முடிவை கேட்க மாட்டேங்கிறாங்க. திருமண வாழ்க்கையில அவர்கள் இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. இந்த மாதிரியாகலாம் அந்த குழந்தைகள் ரீதியான சில பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்கள் அதிகப்படியான எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வருமானம் சம்பாதிக்கிறதுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப்ல உங்களுக்கு அதிக ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. அதனால வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய பிறந்த கால ஜாதகம், சுய ஜாதகம், ஜனனகால ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், இடத்தை வச்சு உங்களுக்கு ஒரு ஜாதகம் எழுதியிருப்பாங்க. அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்திகளின் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 4 வருடமாக எனக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு மேடம், இதெல்லாம் ஏன் தீரவே மாட்டேங்குது, நீங்களும் மாசம் மாசம் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு எதுவுமே தீர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க, என்ன பிரச்சனைகள் இருக்கு. என்னுடைய ஜாதக கணிப்பு படி ஒருத்தருக்கு 1 வருடத்திற்கு மேல ஒரு பிரச்சனைகள் தொடருது அப்படின்னாலே நீங்க தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். பார்த்து எதனால இந்த பிரச்சனைகள் இருக்கு